السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ஸாதுல் மஆத் என்ற இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான சில பகுதிகள் குறித்து நாம் படித்து வருகின்றோம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா நம்ம சென்ற முதலாவது வகுப்பில் சொன்னது போல அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே அற்புதமான பொக்கிஷங்கள். ஸாதுல் மஆத் என்பது அதிலும் மிக மிக விசேஷமான ஒரு புத்தகம். அதை நம்ம முதலாவது வகுப்பிலேயே நம்ம பார்த்துட்டோம். இது 4வது தொடர். கடைசியாக நாங்கள் ரமலானுக்கு முன்னாடி கடைசியாக நாங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற கவலைகள், துக்கம், துயரம், மனச்சஞ்சலம், மனசில் ஏற்படுற சஞ்சலம், மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பம், இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்வை சொல்லி தந்தாங்க என்பது குறித்து நாங்கள் பார்த்தோம். நம்ம அன்றாடம் ஓதுகிற துவாவாக இருந்தாலும், அன்றாடம் ஓதக்கூடிய கவலைகள் நீங்கிறதுக்கு நாங்கள் அன்றாடம் ஓதுகிற துவாவாக அது இருந்தாலும், அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், யதார்த்தங்கள், ஞானங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த வார்த்தைகளை கவலையை போக்குறதுக்கு தெரிவு செஞ்சு எடுத்தாங்க. எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ துவாக்கள் குர்ஆனில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கி எடுத்தார்கள். சில வார்த்தைகளை பொறுக்கி எடுத்தாங்க. அது கவலையை தீர்க்கும், பிரச்சனைகளை தீர்க்கும், மனிதனில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாத்தையுமே போக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏன் தெரிவு செஞ்சு எடுத்தாங்க என்பதனுடைய அர்த்தங்கள், யதார்த்தங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த தொடரில் இது நான் ஒரு முறைப்படுத்தி ஓர்டராக செஞ்சுட்டு வரையில, முதலாவது தொடர், 2வது தொடர் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வேணும் இதுக்கு. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 வகுப்பு என்பதனால இது 4வது வகுப்பு. இதில் முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைய தலைப்பு ஃபஸ்லுன் ஃபி ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹிஃப்லிஸ் ஸிஹ்ஹா, ஃபி ஹிஃப்லிஸ் அஸ்ஸிஹ்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகள். ஹிஃப்ல்னா என்ன? பாதுகாக்கிறது. ஃபி ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஃபி ஹிஃப்தி அஸ்ஸிஹ்ஹா, ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு. இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. எல்லாமே முக்கியமானது. குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த சூழலுக்கு, காலத்துக்கு, நேரத்துக்கு, நம்ம வாழ்கிற இந்த நவீன யுகத்துக்கு, உலகத்துக்கு இந்த தலைப்பு மிக முக்கியமானது. அது எனக்கும் எல்லாருக்குமே தேவையான மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். இது எவ்வளோ மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய தொழுகையில் கவனம் செலுத்துகிற மாதிரி, நோம்புல கவனம் செலுத்துகிற மாதிரி, ஜகாத், ஹஜ்ஜு, குர்ஆன் திலாவத், குடும்ப வாழ்க்கை, முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், அது மாதிரி குடும்ப உறவுகள், மனிதர்கள், இப்படி எல்லா பகுதிகளிலையும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது, முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அதே போன்று இஸ்லாம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் ஒரு சரியான பாதையை காட்டுகிறது என்பதை நம்ம இதை படிக்கும்போது என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, ஆரோக்கியம் என்பதை ஒரு மருத்துவ ரீதியான ஒரு பார்வை இருக்கும். அந்த மருத்துவத்திலும் பல்வேறுபட்ட மருத்துவ பகுதிகள் இருக்கும். தானே? ஆங்கில மருத்துவம் என்று, ஹோமியோபதி என்று சொல்லி, யூனானி, அக்குபஞ்சர், இப்படி பல மருத்துவங்கள், வைத்தியங்கள் இருக்கும். எல்லாமே ஆரோக்கியத்துக்கும் உதவி செய்யக்கூடியது. அது சாதக பாதகங்களை பற்றி நம்ம பேசல, அது வேறு விஷயம். அது ஒரு பகுதி. இப்போ அதுக்கு சொல்லுவாங்க அத்திப், வைத்தியம். விளைஞ்சானே? இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நோய்வாய் ஏற்பட்டால்
அவர் வைத்தியம் செஞ்சு அதை சரி பண்ணணும், இது ஒரு விஷயம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில், இஸ்லாம் போதிக்கிற இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில், நீங்கள் நோய் உங்களுக்கு வராத அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இப்போ நோய் வந்துவிட்டால் கவலைப்படக்கூடாது, அதுக்குரிய வைத்தியத்தை செய்யணும். வைத்தியத்தை செய்யும் பொழுதும் நோய் இருக்குதுண்டா நாங்கள் இன்னும் அதை யோசித்து பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுறதுனால பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி அவனா நோயை தேடிக்கொள்ள இயலுமா? தேடிக்கொள்ள இயலாது. அதனால் எனக்கு நோயே வர இல்லைன்னு சொல்லி பெருமையோட வாழ இயலுமா? இல்லை. அப்போ நோய் மனிதனுக்கு வரும். யாருமே நோய் வராமல் மனிதனாக வாழ முடியாது. ஏதாவது ஒரு நோய், சின்ன சின்ன நோய்கள், பெரிய நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ எனவே இந்த ஆரோக்கியம் குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஆரோக்கியத்தை பாதுகாத்தல். ஆரோக்கியம்னா என்ன, ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறது என்பது சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு அறிஞர்கிட்ட போனாலும் அவரோட துறையில் பேசுவார். ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார், இப்படி செய்ய, அப்படி செய்வார், இப்படி சொல்லுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்ய நிறைய சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாம் எப்படி அதை அணுகுது? குறிப்பாக இந்த உடல் உள்ளம் சார்ந்த ஆரோக்கியம் ரெண்டையும் இஸ்லாம் பேசும். இப்போ நமக்கு பொதுவாக இந்த ஃபிகுல் தாஹிர் தான் வெளிப்படையாக தான் தெரியும். எல்லாமே ஃபிகு தாஹிர், அதாவது வெளியில தெரிகிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம மனிதர்கள் பார்ப்பாங்க. இப்போ தொழுகைன்னா என்ன, தொழுகை எப்படி தக்பீர் கட்டணும், அதெல்லாம் பார்க்கத்தான், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல. எங்கே நீங்கள் தொழுகைன்னு எடுத்தாலும் 190% பேசப்படுற விஷயம் என்னென்னா வெளிரங்கமான ஃபிக்கு தான். எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி ருக்குவுக்கு போகணும், சுஜூதுக்கு எப்படி போகணும், சுஜூது போக கையை வைக்கிறதா காலை வைக்கிறதா, இப்படி இந்த மாதிரியான சட்டங்கள், இது ஃபிகு தாஹிர். இது பேசப்பட வேண்டும், கட்டாயம் பேசப்படணும், இதில் மாற்று கருத்து கிடையாது. சிலர் சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, வேற விஷயம். அடுத்து ரெண்டாவது சொல்கிறேன், ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், இதே ஒரு விஷயம். ரெண்டாவது, அது பேசப்படுற அளவுக்கு இது பேசப்படுவதில்லை, இது பேசப்படணும் என்றுதான் நம்ம சொல்கிறோம். என்ன? ஃபிகுல் பாத்தின். தொழும் பொழுது என் உள்ளம் எப்படி இருக்கணும், என் சிந்தனை எப்படி இருக்கணும், என் பயபக்தி எப்படி இருக்கணும், என் இஹ்லாஸ் எப்படி இருக்கணும், என் ஹஷ்யத் பயம் எப்படி இருக்கணும், நான் ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன முன்னோக்கி இருக்கிறேன், நான் அல்லாஹ் முன்னோக்கி இருக்கிறேன். இந்த மாதிரியான உள்ளத்தில் ஏற்படுற சிந்தனைகள், உள்ளத்தில் ஏற்படுற அந்த உணர்வுகள், ஈமானிய உணர்வுகள், இது குறித்து ஆழமாக பேசப்படும். அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று சொல்லி போட்டு அவங்களோட உள்ளம் சார்ந்த விஷயத்தை அங்கே முதலாக சொல்றான். அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், பயபக்தியோடு இருப்பார்கள். அப்போ கரெக்டாக தொழுகிறதுல அடிப்படை முதலாவது நீயத். அறிஞர்கள்ட்ட கேட்கப்பட்டா என்ன சொல்லுவாங்க? தொழும் பொழுது எப்படி நீயத்து வைக்கணும்டா அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஒரு அறிஞர் கேட்கிறார், தொழும் பொழுது எப்படி நீயத்து வைக்கணும்? நமக்கு உடனே வரதுன உசல்லி ஃபர்தல் லுஹ்ரி அர்பா ரகாத்தின் அதான் முஸ்தக்பில் பிதா. ரசூலுல்லாஹ் காட்டி தர இல்லை. இதைத்தான் என்ன செய்வாங்க? சொல்லி ஃபர்தல் லுஹ்ரி அர்பா சொல்லி ஃபர்தல் அஸ்ர் எல்லாத்தையும் பாடமாக்கி கொடுவாங்க. தொழுகை ஷாஃபின்னு ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இப்படி பாடமாக்குன்னு. இதை ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது இல்லை. இதை இப்னு கைம் ரஹிமத்துல்லாஹ் சொல்லும்போது இதில் கிட்டத்தட்ட 8-10 பிதாத்தி இருக்குதுன்னு சொல்லுவார். இந்த நீயத்தில் மட்டுமே அந்த எண்ணத்தை வச்சு மனிதனுடைய செயல்பாடுகள் வச்சு அதிலே தொழுகிற ஆரம்ப நிலையிலேயே பிதாத்து வந்துடும். அது ரசூலுல்லாஹ் காட்டி தர இல்லை. அல்லாஹ் அக்பர். அவ்வளவுதான். இந்த அறிஞர்கள் எப்படி அதை எண்ணுனாங்க, எப்படி தொழுகைக்கு நியத்து வைக்கணும்னு சொல்லும்போது அந்த அறிஞர் கேட்டவருக்கு சொன்னாரு, என்வி அன்னஹு யுனாஜி ரப்பா. அவர் எப்படி நியத்து வைக்கணும்டா, தக்பீரை கற்ற அந்த மாத்திரத்தில் அவர் எண்ணத்தில் வந்துடணும், நான் என்ற ரப்போட இரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், என்ற ரப்போட இரகசியமாக உரையாடுகிறேன், என்ற ரப்பிட்ட மட்டும் கேட்கக்கூடிய தேவைகளை நான் வேற யார்ட்டையும் சொல்ல தேவையில்லை. எனவே எனக்கும் என்ற ரப்புக்கும் இடையில உள்ள இரகசிய உரையாடல் தான் தொழுகை. அப்படிதான் நியத்து வைக்கணும். இரகசிய உரையாடலுக்குள்ள நுழைகிறேன். அவங்க எப்படி பார்த்தாங்க தொழுகையை, எப்படி நியத்தை பார்த்தாங்க? நம்ம பார்க்கறது என்ன, நியத்தெல்லாம் சொல்லதான் அவனுக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டு கருத்தில் வாயால சொல்றது பிதாத், உள்ளத்தால அல்லாஹ்வுக்கு நினைச்சிட்டு தொழ வேண்டிய இது சுன்னா. இதுதான் முறை. நியத்து வைக்கிறது ஃபர்த். அப்ப அல்லாஹ் அக்பர்ண்டு இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஒரு மனிதன் எண்ணத்தை சரியா வச்சுக்கணும். எண்ணத்தை என்ன செய்யணும்? சரியா வச்சுக்கணும். தக்பீர்னா கூட கட்டுறது அது எங்க எப்படி அப்படிதான் வருது. அப்ப நியத்து ஒரு நியத்து அது ஃபர்த். எப்படி ஃபர்தா வரும்? அந்த மனிதனுடைய எண்ணத்தில் அது வரணும். அப்ப அதை சொல்லி போட்டு சொல்லுவாங்க எப்படின்னா, இப்போ மதுஹபில் ஷாஃபி மதுஹபில் அந்நியத்து அதில் இடம் வந்து கல்புன்னு சொல்லுவாங்க. ஒத்தலஃபுது பிஹா சுன்னா, அதை மொழிறது சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எப்படி சுன்னத்தா வந்துடுது? வாயால் சொல்றது சுன்னத்தா எப்படி வந்தது? ரசூலா சொல்லி தரணும், ரசூலா காட்டி தரணும். ரசூலா காட்டி தர இல்லை, பிதாவை போய் சுன்னான்னு சொல்லி கொடுப்பாங்க. நினைச்சா? அப்போ எனவே நியத் என்பது ஃபர்த். அது எப்படி ஃபர்தா வரும்? உள்ளத்தில் எண்றது. அப்போ உள்ளத்தில் என்ற அந்த நியத்து எப்படி இருக்கணும்?
தொழுகைக்குள்ள நான் போயிட்டேன், போகும் பொழுது அந்த சலபு சாலின்கள் பார்த்த பார்வை நான் என் ரப்போட உரையாடுகிறேன். இது ஒரு விஷயம். அப்ப மொழிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் ஏன் இதை சொன்னேன், இதை ஏன் இப்படி விளங்கப்படுத்தினால், பொதுவாக எல்லா விஷயத்திலுமே ஒரு மனிதன் ஆரோக்கியம் என்று சொன்னால் உடனே என்ன, உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை மட்டுமே பார்ப்பாங்க. இஸ்லாம் அதை மட்டும் பார்க்க இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். தொழுகை என்றால் தொழுகையினுடைய வெளிப்படையான விஷயங்கள், எப்படி கை கட்டுறது, எப்படி தொழுகிறது, இதெல்லாம் கரெக்டாக சுன்ன அடிப்படையில் என்ன செய்யணும். இது 100க்கு 100 நம்ம பின்பற்றணும். அதே நேரம் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தானே, உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், அதை தொழுகையினுடைய அந்த உண்மையான சுவையை பெற்றுக்கொள்வது என்பது அது ஆன்மாவோட உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட, அதிலும் நாங்கள் கவனம் செலுத்தினா தான் தொழுகை பூர்த்தியாக அமையும். இது போன்றுதான் ஆரோக்கியம் என்பதும் உடல் உள்ளம் சார்ந்தது. நிறைய ஆரோக்கியம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வெளிப்படையில் தெரியுற, அவர் காய்ச்சல் வராது, தடுமல் வராது, வேற வேற தலைவலி, பிடிப்பு, என்னென்ன நோய்கள் எல்லாம் இதெல்லாம் அவருக்கு வராது. ஆனால் அவருடைய உள்ளம் எப்பயுமே நோய்வாய்ப்பட்டு தான் நெய்யும். என்னத்தால் நோய்வாய்ப்படுது? பாவங்களால, அதே மாதிரி வீணான உலகம் சார்ந்த கவலைகளால. இப்படி இந்த ஒரு தன்மையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். எப்படி நாம் உடல் ஆரோக்கியத்தை சில உணவு பழக்கங்களால் அல்லது சில தகாத முறையற்ற நடவடிக்கைகளால் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேடாக அமையுதோ உடலுடைய ஆரோக்கியத்துக்கு, அது மாதிரி தகாத எங்களோட நடத்தைகளால் உள்ளத்தினுடைய ஆரோக்கியமும் கெட்டு போகும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த பகுதியில் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் உள்ளம் சம்பந்தமாக பேசின அறிஞர்கள்ல, குர்ஆன் சுன்னாவுல சரியான அகீதாவில் இருந்து பேசிய அறிஞர்கள்ல இமாம் இப்னு தைமியா, இப்னு கையிம் போன்றவர்களை போல வேற யாரும் பேச இல்லை. இமாம் இப்னு கையிம் இன்னொரு புத்தகம், அதாவது அது பிரித்து அது தனியாக எடுத்து எழுதினது திப்பு நபவி, அதாவது நபி வழி மருத்துவம்னு சொல்லி. அதே மாதிரி அவர்கள் எழுதின பல புத்தகங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமாக நிறைய பேசியிருப்பார்கள், நிறைய எழுதியிருப்பார்கள். இப்போ அதை பற்றி நாங்கள் பேச வரையில்லை. இதில் பாருங்க, இவர்களுடைய அந்த புரிதல் எப்படி ஆரோக்கியம்னு சொல்லும் பொழுது குர்ஆன் வசனத்தை கொண்டு வராரு. ஆனால் நம்மளோட சிந்தனைக்கு இந்த குர்ஆன் வசனம் வேற ஒரு விளக்கத்துக்கு தான் நம்ம போவோம். எப்படின்னு பாருங்க, வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. இந்த தலைப்பு எப்படி ஆரம்பிக்கிறாங்க? வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தானே? என்ன சொல்லுங்க, அர்த்தம் என்ன? உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு யோசனை வரும். இப்போ பொதுவாக இது என்னத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், மாஷா அல்லாஹ், சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாம் அனுமதி தான் இஸ்லாத்தில். ஹலாலான முறையில் சாப்பிடணும், ஹலாலான முறையில் குடிக்கணும், இது அனுமதிக்கப்பட்டது. அதே நேரம் வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யக்கூடாது. அது எதுலையுமே நம்ம வீண் விரயம் செய்யக்கூடாது. காசு பணத்தில் இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒரு கோப்பையில் சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இப்போ அதில் மிஞ்சிறது என்ன செய்யக்கூடாது? கொட்டக்கூடாது. கொட்டுனா என்ன? வீண் விரயம். அதுக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க? இஸ்ரா. வீண் விரயம் செய்யாதீங்க. அப்போ சாப்பிடுங்க, குடிங்க, அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான். சாப்பிடுங்க, குடிங்கன்னு அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான். அதே நேரம் அல்லாஹ் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீங்க என்று அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான். இப்போ இதுலேருந்து மேலோட்டமாக நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம்? ரைட், சாப்பிடணும், குடிக்கணும், ஆனால் வீண் விரயம் செய்யக்கூடாது. இவன் இப்னு கையிம் என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு மனிதன் சாப்பிடாம பசியோட இருப்பதனாலும் ஆரோக்கியம் கெட்டு போகும், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனாலும் ஆரோக்கியம் கெட்டு போகும். எனவே இந்த ரெண்டையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். காரணம் என்றால் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சரியாக ஒரு மனிதன் கரெக்டாக சாப்பிடணும், இப்படி தானே சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை உண்டாகிக்கொள்ளணும். அவன் எந்தெந்த நேரத்தில் எப்படி சாப்பிடணும், அப்படி உடலுக்கு ஏற்ப அமையும். சில பொழுது சில நோய்வாய்ப்படும் பொழுது அது சில தவிர்க்க வேண்டிய உணவு பழக்கங்கள் இருக்கும், அது வேற விஷயம். அதே மாதிரி சிலருக்கு பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனால் சாப்பிடணும், அவனுக்கு விரும்பினதை அவன் சாப்பிடணும். இப்போ அல்லாஹ் அதை அனுமதிச்சிருக்கிறான், குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க. இப்போ நம்ம யோசிக்கிறது என்ன? சாப்பிடணும், குடிக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை. எதற்காக? ஒரு கட்டத்தில் அது அனுமதின்ற லெவலுக்கு வரும். சாப்பிடுங்க, குடிங்க என்றா மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் நேரடியாக கட்டளை போட்டிங்கன்னா சாப்பிடுங்க, குடிங்க. அதனால நாள் முழுக்க சாப்பிடுன்னு நினைச்சிடவும் கூடாது. வலைசானே அதுக்கு தான் பின்னுக்கு அல்லாஹ் போட்டுட்டான், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஹலாலானது சாப்பிடணும், ஹராமானது உடம்புக்கு கேடாக அமையும், ஆரோக்கியத்தை கெடுத்துரும். மூணாவது விஷயம், சாப்பிடுங்க, குடிங்க,
ஆனால் நீங்கள் வீண் விரையை செஞ்சிடாதீங்க ஏண்டா நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், மனிதன் சாப்பிட்டே ஆகணும். அல்லாஹ் ஹலால் ஆக்குனது சாப்பிட்டே ஆகணும். குடிக்காம இப்போ சாப்பாடு இருக்குது, குடிப்பு இருக்குதுன்னா நம்ம அதை வச்சுட்டு நான் தியாகம் செய்கிறேன் அப்படி செய்யவும் கூடாது. அதே நேரம் சாப்பாடு முன்னுக்கு இருந்தாலும் குடிப்பு முன்னுக்கு இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க இந்த டைம் இந்த டைம் வரைக்கும்னா அது சாப்பிடக்கூடாது. அப்போ எப்போ அது நோம்புல தானே ஹை. அப்போ இன்னொரு விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அதே மார்க்கத்தில் பாருங்க, சாப்பாடு குடிப்பு தடுக்கப்படி தானே. நோம்பு திறக்கும் பொழுது என்ன செய்யணும், உடனே என்ன செய்யணும், அந்த மகரிபுடைய நேரம் வந்ததோட உடனே நோம்பு திறந்துடணும். அதுக்கப்புறம் பிற்படுத்தக்கூடாது. இப்போ இவ்வளவு நேரம் பசிக்க வச்சால இன்னும் கொஞ்சம் பசிச்சிருந்தா நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா? இங்கே என்ன ஷரியத் என்ன சொல்லுது, உங்களை அதாவது மக்கள் ஹைரில் தான் இருப்பாங்க. அவங்க நோம்பு துறப்பதை விரைவுபடுத்தும் வரை, விரைவுபடுத்தினா ஹைரில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன இவ்வளோ நாள் பசிச்சிருந்து அப்போ ஹைரில் இல்லையா? அது இந்த இடத்துல நீங்கள் புத்தியை போடக்கூடாது. அல்லாஹ் இந்த டைம் வரைக்கும் அந்த டைம், அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அதுலேயும் ஒரு தப்பு என்னண்டா, சொல்லிட்டே போயிடுறேன், என்ன பாங்க கேட்டுட்டு பேஜமலை தின்னுட்டு அதுக்கப்புறம் துவா கேட்டுக்கிட்டு ஓதிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கூடாது. அந்த இடத்துல சாப்பிட்றது தான் இபாதத். நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மார்க்கும் படித்து கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? அடுத்தவங்களாம் நினைக்கும்போது அடுத்தவங்களை பார்த்துட்டு இவங்க என்ன இவ்வளோ இது பண்ணி என்ன ஒன்றும் இல்லாமல் திக்கரும் இல்லை துவாவும் இல்லை துவா கேட்கணும், அதெல்லாம் அங்கே இடம் இல்லை. சாப்பிடணும். அது ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்போ ஒரு மனிதன் சாப்பிடணும் குடிக்கணும் எதுக்காக, ஆரோக்கியத்தை பாதுகாக்க. அப்போ இன்னும் ஒரு அர்த்தம், அளவு கடந்து சாப்பிடக்கூடாது. குழு வஷ்ரபு போகிற வலா துஸ்ரிஃப் வருதானே, வெளியில கொட்டுறதும் இல்லை. இப்போ சொல்லுவாங்க இது அநியாயம் வேஸ்ட் ஆயிடுச்சு, எப்படியா சாப்பிட முடியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வெளியில கொட்டுறது தான் வேஸ்ட் நினைக்கிறோம், வயிறு நிறைஞ்சிக்கு போகிற மேலே கொட்டுறோமே அதுவும் வேஸ்ட்டு தான். புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த வசனத்துல வரது நம்ம நினைச்சிட்டு என்ன தெரியுமா, ரைட் ஒரு கோப் 4 பேர் சாப்பிடுவோம், கொஞ்சம் மிஞ்சிருக்கும் சாப்பாடு. இப்போ சொல்லுவோம் என்ன சாப்பாடு வயிறு எனக்கு இதுக்கு மேலே சாப்பிடவே இல்லாது, இதுக்கு மேலே ஒரு புட்டி கூட சாப்பிட இல்லாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இது வீணாயிடக்கூடாது, இஸ்ராப் ஆயிரும், அதனால எப்படியா சாப்பிட்றோன்னு சாப்பிட்ருவாங்க. அப்போ இது என்ன, வயிறு நிறைஞ்சி நல்லா வயிறு நிறைஞ்சிக்கு போகிறது மேலதிகமாக கொண்டு போகிறது என்னமோ இது எங்கேயோ சொர்க்கத்துக்கு போகிறோம்னு நினைச்சுவாங்க. அதுவும் உள்ளுக்கு தான் போகுது. மேலதிகமாக நம்ம விரும்பாமல் உட்கொள்றது அது சரியான முறையும் இல்லை. பின்னால் ஹதீஸ்லையும் வரும், உன்னை பிடிக்காம உட்கொள்றது அது உடம்புக்கு தீங்கு ஏற்படுத்தும் என்பதும் சிலருடைய கருத்து. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால அப்போ என்ன தீர்வு, அதை யாருக்காக கொடுங்க ஒன்று. அப்படி இல்லை நீங்கள் அளவாக போடுங்க, சாப்பிட முடியுமான அளவு போடுங்க. இதில் தான் நினைக்கிறேன் இவ்வளோ போதுமெண்டா இவ்வளோ தான் சாப்பிட போகிறேன்டா இவ்வளோ எடுத்துக்கொள்ளுங்க, மேலதிகமாக எடுக்கிறதே கூடாது. அதுதான் புரிஞ்சுக்கண்டீங்க ரைட். இதில் பாருங்க இது ஒரு விஷயம். அப்போ வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொண்டு நான் என்ன சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, ஒரு மனிதன் ஒரு நியாயமாக ஒரு மனிதன் சரி தன்னுடைய உடம்பை குறைக்கிறேன் அல்லது தான் டயட் அது இது நிறைய போட்டு என்ன ஹலாலானதையெல்லாம் ஹராமாக்கி வச்சுக்கிட்டு திம்பாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரையில, அது தப்புன்னு இல்லை. அதுக்காக வருத்தி கொள்ள வேணாம், தன்னை வருத்தி கொள்ள வேணாம். அது சாப்பிடல இது சாப்பிடல இது சாப்பிடல இது சாப்பிடல, ஹலாலானது நிறைய எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது அது பிடிக்காதுன்னெல்லாம் இது அல்லாஹ் ஹலாலாக்கியது நீங்கள் ஹராமாக்கி கொள்ற மாதிரி. சிலது உண்மையிலே பிடிக்காது. சில ஆளுக்கு மனிதர்களில் பெரும்பாலான அல்லது ஒரு ஊர்லேக்கு கூடிய பெரும்பாலானவங்களுக்கு ஹலாலா இருந்தாலும் பிடிக்காது, அது வேறு விஷயம். சிலர் பிற மத கலாச்சாரத்தோட பழகி அவங்களோட ஒன்றிச்சிருந்து அவங்களோட அந்த உணவு பழக்க முறைக்கு பழகி இவங்களும் என்ன செய்யறாங்கண்டா மார்க்கம் ஹலாலாக்கிய ரசூல்லா விரும்பின சில விஷயங்களை கூட இது எப்படி நான் சாப்பிட்றது, இதை சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே பிழையான விடயம், தவறான விஷயம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். அதனாலதான் நீங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்க சாப்பிடுங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்க அதிகம் சாப்பிடாதீங்க. அதுதான் இந்த வசனத்தை இந்த தலைப்புக்கு கீழே ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் எப்படி அணுகுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்போ ஒரு மனிதன் ஒரு அளவோட முறையை பேணி சரியான முறையில் அவன் சாப்பிட வேணும். அதிகமாக உணவு பழக்கம், அதாவது தீங்கிழைக்கக்கூடிய உடம்புக்கு தீங்கிழைக்கக்கூடிய உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்போ எனவே அது ஆரோக்கியம் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் எங்களுக்கு இந்த வழிகாட்டில் சொல்லுது ஆரோக்கியம் முக்கியம். ஏன் அது முக்கியம்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், 2 அருட்கொடைகள், நிஅமதான் 2 அருட்செல்வங்கள், அருட்கொடைகள். அதுல மக்பூன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அந்த விஷயத்துல அதிகமான மக்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கணக்கெடுக்கிறது இல்லை, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை, அதை
பெருசுபடுத்தல, அதை பொருட்படுத்துறது இல்லை, அதை ஒரு அலட்சியமாக விட்டுடுறாங்க. ரெண்டு மிகப்பெரிய நியாமத்துக்கள். ஒன்று அஸ்ஸிஹா, ஒன்று என்ன? ஆரோக்கியம். அஸ்ஸிஹான்னா என்ன? சத்தமா சொல்லுங்க. ஆரோக்கியம். ரெண்டாவது என்ன? வல் ஃபராக். வல் ஃபராக் அது என்ன? ஓய்வு நேரம். அப்ப இது ரெண்டுமே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அப்ப இந்த ரெண்டு நியாமத்து விஷயத்துல நாங்க என்ன ஒரு கவன இனமாக அதிகமான மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி யார் சொல்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி வந்து புகாரில 6412, திருமிதியில 3305, இப்னு மாஜா 4170, அஹ்மதுலேயும் வருது. மின் ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயிச்சாங்க. அப்ப ஆரோக்கியம் என்பது ஒரு அருட்கொடை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்ன? ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறது அவசியம். அல்லாஹ் என்ன இந்த வசனத்திலே இருந்து இமாம் இப்னு கையிம் சொன்ன விளக்கம் என்ன? ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் சாப்பிடுவதனாக, குடிப்பதனூடாக, வீண் விரயம் செய்யாமல் இருப்பதனூடாக ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது அவசியம். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன சொல்லி தராங்க? அது ஒரு நிஅமத், அது ஒரு நிஅமத். அந்த நிஅமத்தை பாதுகாக்கணும். அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கதுரு நிஅமா பாத ஜவாலிஹா. அப்படின்னா என்ன? கதுரு நிஅமா பாத ஜவாலிஹா. நியமத்துக்கள் எல்லாம் அது எப்போ நியமத்தை தெரியும்னா அது எங்களை விட்டு தவறி போனால் தான் தெரியும். ஒரு நோய் வந்துட்டு படுற பாடு சுபஹானல்லாஹ், என்ன எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கஷ்டம். அது நோய் வர்ற முன்னாடி அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எல்லா நியமத்துக்களும் அப்படித்தான். நியமத்து கையில் இருக்கும் பொழுது நமக்கு அது நியமத்தாவே தெரியாது. அது எங்களை விட்டு தவறி போய்க்க போகிறதா நியமத்தான் தெரியும். அந்த தவறி போகும் பொழுது நமக்கு வர வலி இருக்குதானே, அந்த வலி தான் அதில் பெருமதி. உம்மா கையில் உம்மாவோட நம்ம கூட இருக்கும்போது உம்மோட நியமத்து விளங்காது. ஏன்னா அடிக்கடி ஃபோன் உம்மா உம்மான்னு வந்துக்கிட்டியும். வாப்பாட அருட்கொடை நியமத்து நமக்கு தெரியாது. எப்பயுமே வாப்பா வாப்பான்னு வரும். வாப்பா தானே புற கூப்பிடுவோம், உம்மா தானே புற கூப்பிடுவோம். ஏன்னா அந்த நம்பர் சில பொழுது ஃபோனில் டிலீட் பண்ணாமல் இருப்பீங்க, ஆனால் அவங்க கபருக்குள்ளே இருப்பாங்க. அப்போ உம்மா உம்மான்னு புலம்புறதுல எந்த பிரயோசனம் கிடையாது. வாப்பா வாப்பான்ட்டு புலம்புறதுல எந்த பிரயோசனம் கிடையாது. ஆனால் அவங்க இருக்கும்பொழுது நாங்கள் பெருசாக அவங்கள கண்டுக்க மாட்டோம், மதிக்க மாட்டோம். போய்க்க போகிறோம் என்ன செய்வோம்? உம்மா வாப்பான்ட்டு எந்த பிரச்சனை வந்தாலும், பொண்டாடியில் பிரச்சனை வந்தாலும், பிள்ளைகிட்ட பிரச்சனை வந்தாலும், ஊரில் பிரச்சனை வந்தால், தொழிலில் பிரச்சனை வந்தால், உம்மாட்ட சொன்னால் ஏதாவது ஒரு ஆறுதல், பாப்பாட்ட சொன்னால் ஏதாவது ஒரு ஆறுதல். ஆனால் அது அந்த நேரத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு வலி தான் வரும். அது மாதிரி தான் மனைவியும் தான். நல்ல சாலிகான மனைவி கிடைக்குது, ஆனால் அவள் இருக்கும்போது அருள் தெரியாது. என்ன செய்வோம்? அது கண்டுக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் அல்ல முன்ன பின் ஆகிட்டால் அப்போ அந்த பெண்ணை நினைச்சே என்ன வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவாங்க. அது தவறி போனால் என்ன செய்யாது? கிடைக்காது. அதே மாதிரி சகோதரர்கள், நல்ல உறவுகள், சாட்சி பெரியம்மா மனுஷன, அதே மாதிரி உம்மம்மா வாப்பம்மா எல்லாம் பெரிய அருள். அப்படிதான் சொல்லுவீங்க. உம்மாட உம்மா, வாப்பாட உம்மா, வாப்பாட வாப்பா, உம்மாட வாப்பா, என்ன அப்பாமார்கள், பாட்டன், இவங்க எல்லாம் வந்து அனுபவத்தால நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. பெரிய படிச்சிருக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி கோர்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் அந்த டிகிரி இந்த, ஆனா அவங்க வாழ்க்கையை படிச்சிருப்பாங்க அனுபவத்தால. அப்ப எனவே கதுரு நியமா பாத சவாலிஹா, கதுரு நியமா பாத சவாலிஹா. அப்ப எனவே நியமத்து கையில் இருக்கும் பொழுது நியமத்தா பாருங்க. அது உங்களோட கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி. வீட்டுல பிள்ளைகிற சத்தங்கள் கேட்கும்போது என்ன முசீபத்துல எப்ப பார்த்தாலும் சத்தம், ஆஃபீஸ்ல வேலை செய்ய முடியுதா, ஆஃபீஸ் வேலை செய்ய முடியுதா அப்படின்ட்டு. பிள்ளைங்க ஒரு 2 நாள் எங்கேயாவது போனால் சத்தமே இருக்காது. அப்போ யோசிப்போம், சத்தம் நீ அந்த சத்தத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. கவிதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. என்ன கட்டுரை கவிதை எழுது, என்ன பிரயோசனம் இருக்கு? சும்மா பைத்தியாரத்தனம். அப்போ எனவே இருக்கும் பொழுது அருள்களை அருள்களாக பாருங்கள். தவறி போனாத்தான் அதில் பெருமை வழங்கும். அதனால நம்ம இதை ஒரு இதாக எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, ஆரோக்கியம் அப்படித்தான். ஏன் இவ்வளவு நியமத்துன்னு ரசூலா சொன்னாங்க? அதிகமான மக்கள் அதை யோசிக்கிறது. நான் ஏன் இதை அழுத்தமா ஆழமா சொல்றேன்டா, அதை நீங்கள் பாதிக்கப்பட்டால் ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு. சில பொழுது நோய்கள் வந்து எந்த காரணம் இல்லாமல் சில நோய்கள் வரும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களோட பாவங்களை மன்னிச்சு 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 அல்லாட்ட அவன் எடுக்கும் பொழுது பரிசுத்தவானாக அல்லாஹ் கைப்பற்றுவான். அது ஒரு அருள், அது ஒரு விஷயம். என்ன, நான் நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன், நல்ல ஹெல்த்தாக, நல்லா சாப்பிட்றது, குடிக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன், ஆனால் எனக்கு இந்த நோய் வந்துருச்சேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய நியமத்தா அருளாக கூட அங்கே இருக்கும், நோயை தந்திருப்பான். சில பொழுது நோய் அருளாக இருக்கும். ஏன்னா எங்களோட பாவங்களை நான் தௌபா கேட்டு மன்னிக்காத சில பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு வேளை அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட சம்பந்தப்பட்டது இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லது என் துவாவால் மன்னிக்கப்படாத சில விஷயங்களை அல்லாஹ் நோய்களினால மன்னிப்பான். சிலர் என்ன செய்வாங்க, 30-40 வருஷம் நோயிலே படுத்திருப்பாங்க. அப்போ அவங்களோட பாவங்களை விட்டு அல்லாஹ் கழுகி துப்புரவாக்கி மறுமையினுடைய விமோசனத்தை கொடுக்குறான்னா அது நியமத். அதே நேரம் வந்து
பெரும்பாலான நோய்கள் நம்முடைய நடவடிக்கைகள் தான் அது நோய்க்கு காரணமாக அமைகிறது. நம்ம என்ன பொதுவாக அப்ப எனவே அதுக்கு மார்க்கம் வழிகாட்டி கொண்டே இருக்கும். அப்ப அல்லாஹுடைய கதிர், அல்லாஹ் ஒன்று நமக்கு என்ன ஒரு நோய் நம்முடைய ஏதாவது ஒரு நடவடிக்கையால் நமக்கு நோய் பெரும்பாலும் அப்படிதான் ஏற்படும், பெரும்பாலும் நம்முடைய நடவடிக்கையால் ஏற்படும். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் ஷிஃபா தருவான். அப்ப சில பொழுது காரணமே தெரியாம வந்திருக்கும், அது அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்குள்ள ஏற்பாடாக கூட செஞ்சிருக்கலாம். சரி, அப்ப அந்த ஆரோக்கியத்தை நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நிஅமத்து, இதை நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள், இதை என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அதனால தான் வஃபி திர்மிதி வகைரிஹி மர்ஃபூஅன் மன் அஸ்பஹ முஆஃபன் ஃபி ஜஸதிஹி ஆமினன் ஃபி சிர்பிஹி இன்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. மன் அஸ்பஹ மின்கும், பலமாரி இந்த அறிவிப்பு வருது, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பிஹி வ முஆஃபன் ஃபி ஜஸதிஹி வ இன்தஹு கூத்து யௌமி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. முக்கியமான ஒரு ஹதீஸ், ஆழமான ஒரு ஹதீஸ். எப்படி, யார் ஒரு மனிதர் மன் அஸ்பஹ முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, தன்னுடைய உடல்ல ஆரோக்கியத்தோடு காலை அடைகிறார். இன்றைக்கு நாள் நல்ல ஆரோக்கியத்தோட காலை அடைகிறேன். ஆரோக்கியத்தோட காலை அடைகிறேன் என்ன, பெரிய அளவு நோய் இல்லை. இப்போ சில ஆட்களுக்கு எப்போ காலையில் எழும்பினாலும் தலை லேசாக வலிக்கிற மாதிரியும் டீயை குடித்தா அது சரியாயிரும், சரிதானே? சில அந்த மாதிரி அந்த நோய்கள் அல்ல, பொதுவாக பெரிய நோய்கள், ஒரு எழும்ப முடியாத காய்ச்சல் தடுமல் அந்த மாதிரி சாதாரணமாக நோய்களாக நம்ம பார்க்குறதே இல்லை. சில நோய்கள் வந்து சிலவங்களுக்கு தும்மல் இருமல் இந்த டஸ்ட் வந்தால் உடனே தும்முவாங்க, அப்போ உடனே ஜலதோஷம் சொல்லிடக்கூடாது, அதெல்லாம் வேற. இப்போ ஒரு மனிதன் பூரண ஆரோக்கியமாக காலை அடைகிறான், ஆமீனன் ஃபி சிர்பி, அவனுடைய நஃப்ஸுடைய விஷயத்துல பாதுகாப்பு. என்ன யாரும் அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. திட்டுறா பொன்னடியில திட்டுவாங்க, அது வேற விஷயம், அதெல்லாம் வளமையாக நடக்கிறது தான், கணிச்சனே. அதெல்லாம் நீங்கள் இதில் எடுத்துடாதீங்க. உங்களை யாரும் கண்ட மாதிரி உங்களோட உள்ளம் அவரோட திட்ட மாட்டாங்க. அதே மாதிரி நஃப்ஸுடைய விஷயத்துல பாதுகாப்பு, உங்களை அடிக்க மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. அது மாதிரி நல்ல பாதுகாப்பான பாதை, பாதுகாப்பான வீடு, பாதுகாப்பான நண்பர்கள் அப்படி பெற்றுக்கொண்டு ஆமீனன் ஃபி சிர்பி. சிர்புன்னா நஃப்ஸு, பல பல அர்த்தங்கள். ஹதீஸ் துறையில் பல பேர் பல அறிஞர்கள் பல கருத்து சொல்லிப்பாங்க, எல்லாத்தையும் சுருக்கமாக தான் சொல்கிறேன். இந்தஹு கூத்து யௌமி, மூன்றாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைய நாளுடைய சாப்பாடும் அவருக்கு இருக்குது. 3 விஷயம், அன்றைய நாளுடைய சாப்பாடும் அவரோட கையில் இருக்குது. இன்றைக்கு நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குதுந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவருக்கு முழு உலகமும் கொடுக்கப்பட்டது போலன்னு சொன்னாங்க. முழு உலகமும் கொடுக்கப்பட்டது போலன்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஒன்று, மன் அஸ்பஹ, காலை அடைகிறார். யார் ஒரு காலை, இன்றைய நாளில் நீங்கள் உலகம் கொடுக்கப்பட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இது ஏன் சொல்லப்படுது, அதனால இன்றைக்கு என்ன உலகம் எல்லாம் கொடுக்கப்பட்டீங்க, நான் எந்த தொழிலுக்கும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஒரு மனிதன் எப்போ அல்லாஹ்வுடைய நிஅமத்தை உணர்வானோ அப்போ நன்றி உணர்வு வரும். இதுவும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எப்படி வழிகாட்டுறாங்க, ஒரு மனிதன் எப்ப அல்லாஹ் தந்த அருள்களை நிஅமத்துக்களை புரிந்து கொள்வானோ அப்ப நன்றி உணர்வு வரும். நன்றி உணர்வு வந்தா நன்றி செலுத்துவான். நன்றி செலுத்தினா என்ன நடக்கும், எதை வச்சு நீங்க நன்றி செலுத்துறீங்களோ அதில் அல்லாஹ் இன்னும் தருவான். இன்றைக்கு 1000, நாளைக்கு 2000, நாளைக்கு 2000, 3000 அதிகம் கிடைக்க நன்றி உணர்வு வேணும். நன்றி உணர்வு வேணும் என்றா நீங்க என்ன செய்ய, இப்படி பாருங்க, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், உங்களுக்கு அதிகப்படுத்திடுவோம். அப்ப நன்றி செலுத்தினா அல்லாஹ் கைவிட்டுருவானா, கைவிட மாட்டான். அல்லாஹ் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். அப்ப யார் ஆரோக்கியமான நிலையில காலை அடைகிறார், அதே மாதிரி தன்னுடைய நஃப்ஸுடைய விஷயத்துல, தன்னுடைய வீட்டுடைய விஷயத்துல, அவன் பயணிக்கிற பாதையுடைய விஷயத்துல பாதுகாப்பான நிலையில காலை அடைகிறான். அதே மாதிரி அன்றைய தினம் அவனுடைய உணவு அவனுக்கு இருக்கிறது என்றால் அவனுக்கு முழு உலகமும் கிடைத்ததை போன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திருமிதியில வருது, 2347. புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்க பதிவு செஞ்சிருக்காங்க இமாம் புகாரி? இமாம் புகாரி எங்க பதிவு செஞ்சிருக்கிறான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றேன்னு யோசிப்பீங்கன்னா, அல்லதபுல் முஃப்ரத், நான் படிச்சு தந்ததானே கேட்குறேன். அதபுல் முஃப்ரத்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹைர், சஹியான செய்தி 300. திருமிதி புகாரி ஃபில் அதபுல் முஃப்ரத். தனியா புகாரி எங்கேயாவது நீங்க புத்தகத்தில் போட்டால் அது சஹீல் புகாரி. நல்லா புரிஞ்சுக்கணும், அது ஒரு இது ஞாபகம், இல்முடைய சபைங்கிறத சொல்லிட்டு வரேன். எங்கேயாவது தனியாக அடிக்குறிப்புல புகாரின்னு போட்டால் அது சஹீல் புகாரி, அது சொல்லித்தானே, அது அதில் சஹியான செய்திகளை மட்டும் தோத்திங்க. அது மாதிரி இமாம் புகாரின்னு போட்டுட்டு பின்னுக்கு எங்கேயாவது வந்தால் அது பார்க்கணும். ஃபித்தாரிஹுல் அவுசத், ஃபித்தாரிஹுல் கபீர், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தாரிகுல் கபீரில்
الرد على الجهمية جزء القراءة خلف الإمام رفع اليدين في الصلاة இதெல்லாம் அவங்களோட தனித்தனி புத்தகங்கள். அது மாதிரி வந்து இது வந்து ஃபில் அதபில் முஃப்ரத் வல் புகாரி ஃபில் அதபில் முஃப்ரத். خير அது மாதிரி இப்னு மாஜாவில் மின் ஹதீஸ் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்னாது ஹஸன். ரைட், அடுத்து பாருங்க இன்னொரு செய்தி. இப்போ ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைச்ச அந்த உலகம் கிடைச்சதை போல என்பது இதில் ஒரு விஷயம். ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது அவனுக்கு உணவு கிடைக்கிறது, அவன் பாதையில் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறதெல்லாம் உலகம் கிடைக்கிற போல. அதில் முதலாவது என்ன, மிக முக்கியமானது என்ன, ஆரோக்கியமாக இருப்பது. ஆரோக்கியம் அவ்வளோ விலை மதிப்பற்ற சொத்து, விலை மதிப்பற்ற சொத்து. ஆரோக்கியத்தை இழந்துட்டு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வலு மா யுஸ்அலு அன்ஹு அல் அப்து யௌமல் கியாமா மினன் நஈமி அன் யுகால் அலம் நுஸிஹ லக ஜிஸ்மக வ நுர்விக மினல் மாஇல் பாரித். என்ன, நாளை மறுமையில் ஒரு அடியான் முதலாவது கேட்கப்படுற கேள்விகளில் ஒன்று அவன் தொழுகை பற்றி கேட்கப்படுவான். அவ்வளவு மா யுஹாஸபில் அப்த் யௌமல் கியாமா, தொழுகைகளை பற்றி அது வந்து ஹுக்கூக்குல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தொழுகை பற்றி தான் முதலாவது தொழுகை பற்றி தான் கேட்கப்படும். அடுத்து ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன செய்ய கேட்கப்படும். முதலாவது அதில் நிஅமத்துக்கள் சம்பந்தமாக கேட்கப்படுறது. நாளைக்கு அடியானை வச்சுட்டு அல்லாஹ் ஆரோக்கியத்தை பற்றி கேள்வி கேட்பான். அலம் நுஸிஹ லக ஜிஸ்மக், உடம்புல நான் ஆரோக்கியத்தை உனக்கு ஏற்படுத்தவில்லையா கேட்டால் என்ன பதில் சொல்றது? ஆரோக்கியத்தை சீர்குலைத்து விட்டால், ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் பாதுகாக்க இல்லைன்னு சொன்னா, ஆரோக்கியமா இருந்துட்டு என்ன செய்யணும்? நல்ல கட்ட டிஷர்ட்டை போட்டுட்டு எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கிறேன்னு காட்டுறதுக்கா? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல அமல் செய்யறதுக்கு, அல்லாஹ்க்கு வழிபடுறதுக்கு. நிறைய பேர் வந்து ஆரோக்கியமா இருக்கிறேன்னா என்னண்டா அது ஒரு ஃபேஷனா மாடர்னா அதை காட்டு, அதுக்காக இல்லை. சஹாபாக்கள் இப்போ உள்ளதெல்லாம் இந்த இறைச்சி பாய்லர்ஸ் கோழி அந்த மருந்து அதை போட்டு என்ன செய்யறாங்க ஒரு சிலர். இல்லை மாஷா அல்லாஹ், அது வேற விஷயம். உண்மையான எக்ஸசைஸ் அது வேற விஷயம். ஆனால் நீங்க ஆரோக்கியம், நல்ல உடம்பு, இது அதாவது நல்ல வீரமானவர்கள் நீங்க போனீங்கன்னா அங்க போகணும். எங்க போனோம்? அலி பின் அபி தாலிப், ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இங்க போனீங்கன்னா என்ன பார்க்கலாம். அதுதான் அவங்க உண்மையான வார்த்தைகள். இந்த சினிமா வார்த்தைகள் அல்லது பாட்டு கவிதை இதெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. ஹக்க சொல்லக்கூடிய, அதாவது உண்மையாக வாழ்ந்து உண்மையாக எப்படி வாழணுமோ, எதற்காக உடம்ப பலமானதாக ஆரோக்கியம் வச்சுக்கொள்ளணும் என்பதை நீங்க பார்க்கணும். எங்க பார்க்கணும்? இப்போ உள்ளவங்கள்ட்ட பார்க்காதீங்க, சஹாபாக்கள்கிட்ட பார்க்கணும். ரிஜாலுன் ஹவுலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலைசானே அவங்கள பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்களை. அப்ப எனவே அலம் நுஸிஹ லக ஜிஸ்மன், உனக்கு ஆரோக்கியமான உடம்பை நான் தரவில்லையா? அப்ப ஆரோக்கியத்தை பத்தி நாளை மறுமையில் கேட்கப்படுவோம். அப்ப அதை நீங்க பாதுகாக்க இல்லை. பாதுகாத்தா ஒரு மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முறைப்படி வணங்குவான், வணங்க வேண்டிய முறைப்படி வணங்குவான். சிலருக்கு நெத்திய சஜிதால வைக்க கஷ்டமாயிருக்கும். உண்மையிலே நோய் வந்து அப்படி கஷ்டமாயிருந்து அதுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், அதுல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு தெரியுமா? ஒரு சஜிதாவை வச்சு நெத்திய சஜிதாவில் என்னால் முடியலையே வைக்க, நெத்தியை கொண்டு போய் சஜிதா செய்ய முடியலையேன்னு கவலை இருக்கும். ஆனால் உண்மையில் அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்கள் ஆரோக்கியமான நிலையில் நல்லா அல்லாஹ் வணங்குனீங்கண்டா நோய்வாய்ப்பட்டாலும் என்ன அல்லாஹ் அதே கூடிய தருவான். அதனால நம்ம சொல்றது ஒரு இதா மரிதல் அப்து அவ் சாஃபர குதிப லஹு மினல் அமலி மா கான யஅமலு வ ஹுவ ஸஹீஹுன் முகீம். ஒரு மனிதன் இதா மரித நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணையாகிவிட்டால் அவன் வந்து ஆரோக்கியமாக இருந்த நிலையில, ஊர்ல இருந்த நிலையில அவன் என்ன செஞ்சானோ அதை கூலி எழுதப்படும். அது எப்ப? முன்னாடி அவன் நல்ல முறையில் இபாதத் செஞ்சான், முன்னாடி எழுப்பி தொழுவாரு, கரெக்டா தொழுவார், 5 நேரம் எல்லாம் தொழுவாரு. இப்ப அவர் கதையில உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து தான் தொழுவாரு. நெத்திய சஜால வைக்க முடியலன்னா கவலைப்பட தேவையில்லை. இப்ப நோய்வாய்ப்பட்டுட்டார் என்றால் இப்ப அதுக்குரிய நன்மை எல்லாம் கொடுப்பான். புரியுதா உங்களுக்கு? நன்மை எல்லாம் கொடுப்பான். தன்னைத்தான் நாங்க எங்களை அழிச்சு கொள்ளக்கூடாது. உதாரணமா சொல்றேன், இப்ப புகை குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க அது மக்ரூ, அதுல அப்படி என்ன சில ஃபத்வாக்கள், சில இடங்கள்ல சில முஃப்திமார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஃபத்வா, இது உண்மையிலே ஹராம். அதுக்கு 10-15 காரணங்கள். ஹராம்ங்கிறதுக்கு 10-15 குர்ஆன் வசனங்கள் ஹதீஸை ஆதாரமாக காட்டுவோம் நம்ம. அப்ப அது ஹராம். இப்ப அதை குடிக்க என்ன நடக்கும்? அது மனிதனை மெல்ல மெல்ல கொல்லும், உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்கும். சாராயம் மதுபானம் குடிக்கிறாங்க. அது மாதிரி இந்த வெத்தில பாக்கு சுண்ணாம்பு போயில போட்டு என்ன செய்யணும்? வெத்தில தானே சாப்பிட்றோம், சுண்ணாம்பு போடுறீங்க, அது என்ன செய்யும்? அந்த நாக்கு வாயுடைய இதுகளை இல்லாமல் ஆக்கிடும், சுவையே எடுத்துரும். அது மாதிரி கரைக்கும் நாக்குகளை.
போயில போதையை உண்டாக்கும். போயில இதெல்லாம் என்ன செய்வாங்க, போட்டு என்ன இந்த வச்சு தூளாக்கி போட்டு 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 சாப்பிட்றாங்க. பான் பராக்கு அது மாதிரி இந்த நிறைய இருக்குது பல பேர்கள் நமக்கு தெரியாது. அது மாதிரி ஃபெஷனை நாங்கள் இது மட்டும் தான் குடிப்போம், அந்த இது மட்டும் தான் குடிப்போம். அது பேரை மாற்றிக்குவோம். மதுபானம் குடிக்கிறதுனால உடம்பு கேடு எல்லா இடத்துலையும் போடுவாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, கூடாது, வானா, உன்னோட ஆரோக்கியத்துக்கு அது கேடு. வாப்பா நல்ல செலவழிப்பார் பிள்ளைக்கு, அதோட என்ன ஒரு 5000 ரூபா கொடுத்து சாமான் வாங்கிட்டு வாப்பா, நீ என்ன கடைசியாக சொல்லுவார், நீ ஒரு 100 ரூபாய் எடுத்துக்க, எனக்கு ஒரு 5 சிகரெட் எடுத்து வாண்டா, ஹராம், கூடாது. வா புள்ள காசு கிடைச்ச சந்தோஷத்தில் இவர் இப்போ அந்த அந்த டைமில் மறந்துடுவார். சின்ன பிள்ளை அப்படி தானே. அப்போ அந்த அந்த சந்தோஷம் மறந்துடுவார். இல்லைண்டா பாப்பா சிகரெட் குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவார். அப்போ எனவே அப்படி கொடுத்து அந்த மாதிரி மதுபானம் வாங்கி கொடுக்குறது ஹராம். நான்டா குடிக்க மாட்டேன், என்ன செய்ய, ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வந்தால் விட மாட்டாங்கன்னு அள்ளிட்டு போவீங்க, ஹராம், பச்சை ஹராம. குடிச்ச அந்த குடிச்ச வச்ச பாவத்துக்கு நீங்களும் என்ன பாவி தான், அதை குடிச்ச மாதிரி தான், அதை விளந்தானே, அதுக்கு உதவி செஞ்சா நீங்களும் அதை குடிச்ச மாதிரி தான். அப்போ எனவே அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் ஆரோக்கியத்தை கெடுக்கும். நாளைக்கு மறுமையில் எல்லாம் கேட்பான், அலம் நுசி ஹலக ஜிஸ்மன், உனக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை உனக்கு தர இல்லையா என்று அல்ல நாளைக்கு மறுமையில் கேட்பான். அப்போ நீ என்னென்ன சாப்பிட்ட, அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் கேள்வியை கேட்பேன். நம்ம சொன்ன ஆரோக்கியத்தை வச்சு இபாதத் செஞ்சேன், அப்போ ஏன் உனக்கு இந்த நோய் வந்து, ஏன் உனக்கு இந்த நோய் வந்து, ஏன் நீ இந்த பழக்கத்தை ஏற்படுத்தினாய், நல்ல ஆரோக்கியமாக இருந்த நீ இப்படி ஏன் தேவையில்லை ஒரு பழக்கத்தை உண்டாக்கினாய். அப்போ பேர்களை மாற்றி மாற்றி உடம்பை சீரழித்து கொள்ளக்கூடாது. உடம்போட அதாவது தேவையற்ற, அதாவது உடம்புக்கு கேடு என்று இருக்கக்கூடிய எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்து பாவிக்கக்கூடாது. அதே மாதிரி போதை ஏற்படுத்தக்கூடியவைகள் சொல்லுவாங்க, என்ன சிகரெட் அதிகமாக குடிக்கிறது, மதுபானம் அதிகமாக குடிக்கிறதுனால என்ன கேன்சர், அதே மாதிரி வந்து புற்றுநோய் வாரதுக்கு என்ன வாய்ப்பு பெரிய அளவில் இருக்குது. இது ஆய்வு, உலகம் சார்ந்த இந்த மருத்துவ ரீதியான விஷயங்களை உலகம் சார்ந்த சில ஆய்வுகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இது ஏற்றுக்கொள்ளலாம்னா வகைன்னு நான் சொல்ல வரையில, ரைட். இப்படியான விஷயங்கள் அவங்க ஆய்வு செஞ்சு சொல்றாங்கன்னா நம்ம அதை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை கேடு விளையக்கூடிய விஷயங்கள்லேருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, வனுர்விக்க மினல் மாஇல் பாரித், உனக்கு நல்ல அதான் மாஉல் பாரித்னா என்ன, பாரித்னா என்ன, குளிர்ந்த நீர். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற தண்ணீர் தந்தேன்னு அர்த்தம் இல்லை, இயற்கையான குளிர்ந்த நீர் தானே. இயற்கையாகவே உண்மையில ஓடுற அந்த நல்ல ஆறு அல்லது கிணத்துல அள்ளி குடிக்கிறது அல்லது மண்பானை, இப்படி இந்த மாதிரியான நல்ல குடிக்கக்கூடிய நீரை நான் உனக்கு தரவில்லையா. அப்ப அதுல ஒரு என்ன, ஒரு மனிதனுக்கு இப்ப தண்ணி, இப்ப நமக்கு தண்ணீரை பெறுமதி நம்ம இங்கே விளங்குது இல்லை, தண்ணீர் பெறுமதி நம்ம இங்கே விளங்குது இல்லை. உடச்சு குடிச்சு அரைவாசி வச்சுட்டு போயிடும். இது இஸ்ராஃப், ஹராம், கூடாது. இப்போ நிறைய நாங்கள் யாரும் அப்படி இருந்தால் கோச்சுக்காதீங்க, தண்ணியை குடிச்சிட்டு அரைவாசி வச்சுட்டு போகிறாங்க, இஸ்ராஃப், ஹராம். அது ஒரு விஷயம். நீங்கள் குடிச்சா ஃபுல்லாக குடிங்க. இது என்னடா என்ன, ஒரு நோம்பு திறக்கிற டைம்லாம் பார்த்தா தண்ணி போட்டிலில் அரைவாசி செய்யும். சில நாடுகளுக்கு நீங்கள் போய் பாருங்கள் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. சில ஊர்களில் உப்பு தண்ணி, இப்போ அந்த ஞாபகத்து எங்களுக்கு விளங்குது இல்லை. தண்ணி சும்மா கிடைக்குது, என்ன பொட்டி பொட்டியாக வருது, அதனால பெருமதி விளங்குது இல்லை. அல்ல அது ஒரு கேள்வியை கேட்பேன் மறுமையில், நான் உனக்கு நல்ல தண்ணியை குடிக்க வச்சேனே, நல்ல தண்ணினால் உனக்கு தாகத்தை தணிச்சேனே, அப்படி தணிக்க இல்லையா, உனக்கு அந்த ஆரோக்கியம் தர இல்லையா, பசிப்பட்டினை இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தர இல்லையா, என்ன எப்படி நெருங்கினாய். அல்லது அந்த நியாமத்தை சரி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு போகிறோமா, அரைவாசியை வச்சுட்டு என்ன போதாதுப்பா, என்ன சாப்பாடு சரியில்லை அப்படின்னு போனீங்க. அல்ஹம்துலில்லா. எவ்வளோ பேருக்கு எது சாப்பாடு, நீங்கள் சில ஆப்பிரிக்க நாடுகள் எடுத்து பாருங்க, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது ஆப்பிரிக்க நாடுலாம் இப்போ நீங்கள் உங்களோட ஊர்களில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நோன்பு பிடிக்க, நோன்பு துறக்க உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாமல். அப்போ எனவே நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தணும். அதில் முக்கியமானது நியமத்தாக அதில் பெருமதி உணர்ந்து அதை என்ன செய்யணும், பாவிக்கணும், பயன்படுத்தணும். வீண் விரயம் செய்துவிடக்கூடாது. அதில் குறிப்பாக தண்ணீர் விஷயம், உணவு விஷயம் விளைஞ்சா கிடைக்கிறதெல்லாம் கொண்டு தட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது. வீண் விரயம் இருந்தால் எந்த வீட்டுக்குள்ள வீண் விரயம் இருக்குமோ அந்த வீட்டுக்குள்ள பரக்கத்து இருக்காது. சில சலஃபு சாலிஹீன் சொல்லுவாங்க, எப்படி எந்த வீட்டுக்குள்ள வீண் விரயம் வந்துருமோ அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது. நிறைய வீடுகளில் எங்கே வீண் விரயம் செய்யப்படுதோ அந்த வீட்டில் எவ்வளோ காசு கொட்டினாலும் பரக்கத்து இருக்காது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை ஆയിരിக்கும். அது காரணம் நினைப்போம் என்னடா, மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைண்டு, அது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த மாதிரி வீண் விரயங்களில் பரக்கத்து இல்லைன்னு சொன்னால் என்ன வீணான பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். விளையாதுண்ணே, அதனால எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் வீண் விரயம் நடக்குன்னு நினைச்சிடக்கூடாது. விளையாது, அதனால தெளிவாகவே நான் சொல்லிடுறேன். அப்போ இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இதுவும் ஒரு காரணமாக பரக்கத்தில் போகும்னு அர்த்தம் என்ன, இஸ்ராஃப், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுதுன்னா எப்படி பரக்கத்து செய்யும். அல்லாஹ் அதான்
ஏதோ குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் சொல்லுங்கன்னா இது ஆதாரம். வலா துஸ்ரிஃபு, அல்லாஹ் உடைய கட்டளைகள் அமுல் செய்யப்படவில்லை என்றால் அங்கே எப்படி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அருள் தான பரக்கத். அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில அஹ்ரஜஹு அத்திர்மிதி ரஹிமுல்லா 3355, ஹாக்கிம் 4138 மின் ஹதீஸ் அபி ஹுரைரா வஹுவ ஹதீஸுன் ஸஹீஹ். அடுத்து பாருங்க, ثم لتسألن يومئذ عن النعيم. ثم لتسألن يومئذ عن النعيم. பின்பு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா தகாசுர் 8 வசனத்துல சொல்லும் பொழுது நிஅமத்துக்களை பத்தி நீங்க கேள்வி கணக்கு கேட்கப்படுவீங்க. நிஅமத்துக்களை பத்தி. அப்ப நிஅமத்துக்கள்ல பிரதானமான நிஅமத்து, இதுக்கு தஃப்சீருடைய விளக்கங்கள் சொல்ற அறிஞர்கள், குறிப்பாக தபரியில நீங்க பார்க்கலாம், தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்-தபரியில அனிஸ்ஸிஹா, ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். நிறைய நிஅமத்துக்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் தந்த எல்லா நிஅமத்து வ இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கள் நீங்க எண்ணி பார்த்தால் உங்களால மட்டிட கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். வ இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அதுல மிக பிரதானமானது தீன், அதனுடைய தீனுடைய நிஅமத், தீன்ல இஸ்திகாமத்தா இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற நிஅமத்து அஸ்ஸிஹா, என்ன? ஆரோக்கியம். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ஆரோக்கியத்தை பற்றி கேட்பான். இந்த வசனத்துக்கு இப்படியும் சில சலஃபு சாலிஹீன்கள், தஃப்சீருடைய அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லுல்லாஹ அல் யகீன வல் முஆஃபாத், ஸல்லுல்லாஹ அல் யகீன வல் முஆஃபாத் ஃபமா ஊதிய அஹதுன் பஅத அல் யகீன் கைரன் மினல் ஆஃபியா. அல்லாஹ் இடத்துல நீங்க யகீன கேளுங்க. யகீனா என்ன? முக்கியமான ஒரு விஷயம். யகீன அல்லாஹ் இடத்துல கேளுங்க. யகீனா என்ன? உறுதி. எதுல உறுதி? எதுல உறுதி? ஈமான்ல உறுதி. ஈமான்ல யகீனா இருக்குன்னு சொல்லுவோமே, ஈமான் யகீன். தௌஹீதுல உறுதி. ஈமான்டா என்ன? சஹாபாக்கள காலத்துல ஈமான், அதன் அகீதா. சஹாபாக்கள காலத்துல ஈமான், குர்ஆன் ஹதீஸ்ல என்ன ஈமான் வாரதெல்லாம் அகீதா. அகீதா கொள்கை, நம்பிக்கையில உறுதி. நம்ம அகீதாவில் உறுதியா இருக்கணும். இதுதான் மிகப்பெரிய விஷயம். சின்ன ஒரு பிரச்சனை வந்தா அகீதாவிலையும் தடம் புரண்டுறாங்க, தடம் புரண்டு விடுகிறார்கள். தெரியாமல் தடம் புரண்டு விடுகிறார்கள், சூழ்நிலைகளால் தடம் புரண்டு விடுகிறார்கள். ரெண்டும் கூடாது தானே. தெரியாம சமாதி வழிபாட்டுக்கு போறாங்க, ஷிர்க் பிதஅத்துக்குள்ள போறாங்க. இன்னும் கட்டங்களை தெரிஞ்சிருக்குது, நல்லா படிச்சிருக்கிறார், அகீதா தெரியுது, ஆனால் தடம் புரண்டு விடுகிறார்கள் கால நேர சூழ்நிலையால். இதுவும் கூடாது. அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, அவர் மக்கா மதீனா எங்க போய் படிச்சாலும் சரி, அதாவது கொள்கையில் தடம் புரண்டால் அவர் தடம் புரண்டு விட்டார். அதனாலதான் நீங்க யகீன கேளுங்க. இந்த மார்க்கத்துக்கு அடையாளம் முக்கியம் அல்ல, பட்டம் பதவி முக்கியம் அல்ல. இந்த மார்க்கத்துக்கு முக்கியம் ஆதாரம், அடிப்படை, யகீன், கொள்கை, இதுதான் முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி யகீன், யகீன கேளுங்க. ரசூலுல்லாஹ் ஒன்னு கேட்க சொன்னாங்க, யகீன கேளுங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆ என்ன? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுவனே மார்க்கத்துல என்ற உள்ளத்தை உறுதிப்படுத்தின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு கேட்கணும்? யாராயிருந்தாலும் பயந்து பயந்து வாழணும், பயந்து பயந்து வாழணும். நான் கொள்கையில இதுல சரியா இருக்கிறேனா, கரெக்டா இருக்கிறேனா, முன்னப்பின் ஆகிட்டேனா, பணத்துக்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக 4 பேர் என்ன அப்படி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுவாண்டிக்காக வேண்டி எந்த பெரிய ஆளா இருந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்காதீர்கள். பிதஅத்துக்குள்ள போகாதீங்க, ஷிர்க்குக்குள்ள போகாதீங்க, மூட நம்பிக்கைக்குள்ள போகாதீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இது சத்தியத்தை கொண்டுதான் மனிதர்கள் அளக்கணுமே தவிர மனிதர்களை வச்சு சத்தியத்தை அளந்துடக்கூடாது. அவர் செஞ்ச எல்லாம் சரியா தான் இருக்கும், பிழை அவர் செய்வதில் எது சரி. இவர் செய்யறது குர்ஆன் சுன்னாஹ் தான் எடுத்துக்கங்க, இவர் பேசுகிற குர்ஆன் சுன்னாஹ் எடுத்துங்க. அப்படி இல்லைண்டா அவருக்கு அந்த பட்டமைக்கு இந்த பட்டமைக்கு அவர் எதை சொன்னாலும் கேட்கலாம், அப்படி போயிடாதீங்க. அது பிழை, அது உங்களை வழிகட்டு கொண்டு போயிடும். ஹை ஸல்லல்லாஹு அல் யகீன் இதை சொல்லி போட்டு சொன்னாங்க. ரெண்டாவது வல் முஆஃபாத், முஆஃபாத்தை கேளுங்க. முஆஃபாத்னா என்ன? இந்த உலகத்துல மறுமையில உள்ள ஈடேற்றம், வெற்றி, சுபிட்சம், அது எப்படி? உடல் சார்ந்த நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு, பாவங்கள்ல இருந்து பாதுகாப்பு, கெடுதில இருந்து பாதுகாப்பு, வழிகேட்டில இருந்து பாதுகாப்பு, ஃபித்னாக்கள்ல இருந்து பாதுகாப்பு. அதே மாதிரி இதுல ஏன் இந்த இதை செய்ய கொண்டாங்க? ஆரோக்கியமாக இருக்கணும், நோய்கள்ல இருந்தும் பாதுகாப்பு. அந்த முஆஃபாத் அவ்வளவு பெரிய கருத்தை உள்ளடக்கியிருக்கிறது, அவ்வளவு பெரிய கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபமா ஊதிய அஹதுன் பஅதல் யகீனி கைரன், அதாவது ஈமான்ல உறுதிக்கு பிறகு எந்த ஒரு மனிதனும் ஆஃபியா, இந்த ஆரோக்கியம் தானே,
பாதுகாப்பு இருக்குதானே, இதை விட வேற சிறந்த ஒன்று கொடுக்கப்படவில்லை. அப்போ ஆகச்சிறந்த யக்கீன், அதுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒன்று இருக்குமா என்ன? ஆஃபியா. ஆஃபியான என்ன? ஆரோக்கியம். அது எதுல இந்த ஆரோக்கியம்? பாவத்தில இருந்து ஆரோக்கியம். அப்போ உள்ளத்துக்கு பாதுகாப்பு, உள்ளத்திர நோய்கள் வராது. அது மாதிரி நோய்கள் இருந்து பாதுகாப்பு. அப்போ என்ன? நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடையாது, உடல் ஆரோக்கியமாயி உள்ளமும் ஆரோக்கியமாயிருக்கும். அப்ப உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் தெளிவான நம்பிக்கையிலிருந்து, தெளிவான கொள்கையிலிருந்து அல்லாஹ்வை தெளிவாக நல்ல முறையில் நேர்த்தியாக வணங்க ஆரம்பித்து விடுவார். அப்ப இந்த ரெண்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கேட்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில 3588, இப்னு மாஜா 3849, அஹ்மத்ல மின் ஹதீஸ் அபி பக்கர் வஹுவ ஹதீஸுன் ஹஸன். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத் வருது சுனன் நஸாயில, அக்ரஜஹு நஸாயி ஃபி அமலில் யௌம் வல் லைலா. அமலில் யௌம் வல் லைலா இமாம் நஸாயி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எப்படின்றால் 879 888, சலுல்லாஹ அல் அஃப்வ வல் ஆஃபியா வல் முஆஃபாத் ஃபமா ஊதி அஹதுன் பஅதல் யகீன் கைர மினல் முஆஃபாத். அதே மாதிரி சின்ன மாற்றத்தோட வந்திருக்கு. இதை கேளுங்க. எப்படி? அல் அஃப்வ கேளுங்க, அல் அஃப்வ கேளுங்க, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆஃபியா ஆரோக்கியம், ஈடேற்றத்தை கேளுங்க. முஆஃபாத், முஆஃபாத்தும் அதே தான். என்ன? இந்த இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை தந்து விடியா அல்லாஹ். இதை மூணையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இப்ப இந்த அல் அஃபு அல் ஆஃபியா, ஆஃபுண்டா மன்னிப்பு, ஆஃபியாண்டா என்ன? உடல் உள்ளம் சார்ந்த ஆரோக்கியம். அதே மாதிரி முஆஃபாத் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் எல்லாத்துலேயும் பாதுகாப்பு, இந்த உலகத்திலையும் பாதுகாப்பு. அப்ப மறுமையிலையும் அந்த பாதுகாப்பு தேவை. அப்படின்னா என்ன? மறுமையில நாங்க யாரும் எங்களை பற்றி அல்லாஹ்விடத்துல சொல்லி நன்மைகள் எடுத்துட்டு போயிடக்கூடாது, அங்கேயும் எங்களுக்கு ஈடற்றம் தேவை. சரிதானே? இந்த மூன்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க. ஏன்னா யக்கீனுக்கு பிறகு, ஈமான்ல நம்பிக்கை பிறகு முஆஃபாத்தை விட சிறந்த ஒன்று ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை, சிறந்த ஒன்று கொடுக்கப்படவில்லை. அப்ப இந்த செய்தியும் வந்திருக்குது. இப்ப இந்த கருத்துக்கு இன்னும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அஃபுன்னு சொன்னா என்ன, இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது எல்லா கெடுதிகள், கடந்து போன எல்லா கெடுதிகள், பாவங்களில் இருந்து மன்னிப்பு அஃபு. ஆஃபியாண்டா நிகழ்காலத்தில் நடக்குது அந்த கெடுதிகள், அதுல இருந்து பாதுகாப்பு. முஆஃபாத்னு சொன்னா என்ன? எதிர்காலத்துல உள்ள, எதிர்காலம் என்ன? நாளைக்கு மறுமையில போயிட்டு நாங்க அல்லா இடத்துல போயிட்டு என்ன செய்யணும்? போகும் பொழுது அங்க யாராவது யா அல்லாஹ் இவன் இப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான் அப்படி சொல்லி வந்துடக்கூடாது யாருமே. அப்ப இந்த மனிதர்களுக்கு நாங்க தொல்லை செஞ்சு மாட்டிக்கொள்ளவும் கூடாது. மனுஷன மனிதர்களுக்கு தொல்லை செஞ்சு நாங்க மாட்டிடும் கூடாது. அதே மாதிரி எல்லா மனிதரும் நமக்கு தொல்லை செய்யலேருந்து பாதுகாப்பு தந்துரு என்பதும் இந்த முஆஃபாத்துக்குள்ள வரும். ஹைர், இந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக இப்படி என்ன விளக்கங்கள் போயிட்டு, அதனால இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு துவாவை நான் ஞாபகப்படுத்துறேன். இது இங்க எழுதப்பட இல்லை, இதோட சம்பந்தப்பட்ட முக்கியமான துவா. மாமின் தஅவத்தின் யதூ பிஹல் அப்த் அஃதல் மின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத்த ஃபித் துன்யா வல் ஆখিরা. இந்த பிரார்த்தனையை விட ஒரு மனிதன் மிக அழகான சிறப்பான பிரார்த்தனையை கேட்கவே முடியாது. அவ்வளவு அற்புதமான பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? இதை விட ஒரு மிக சிறப்பான ஒரு பிரார்த்தனை அவனால கேட்க முடியாது. அதுதான் அல்லாஹும்ம, சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத்த ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறுமையிலும், இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் முஆஃபாத்தை கேட்கிறேன். என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் எனக்கு முஆஃபாத் தந்து விடியா அல்லாஹ்டா. இந்த உலகத்திலையும் ஈடற்று தந்துரு, நோய்கள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, மனிதர்களுடைய கெடுதியில இருந்து பாதுகாப்பு தந்துரு. அதே மாதிரி மறுமையிலையும் அந்த பாதுகாப்பு தந்துரு, மறுமையிலையும் அந்த ஈடேற்றத்தை வெற்றியை தந்துரியா அல்லாஹ். இந்த உலகத்துல ஆரோக்கியம், அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள்ல இருந்து எனக்கு பாதுகாப்பு தந்துரு. அதே மாதிரி மறுமையிலையும் எனக்கு பாதுகாப்பு தந்துருண்டா. மறுமையில யாராவது வந்து அடிப்பாங்களா, திட்டுவாங்களா? அப்ப என்ன பாதுகாப்பு தேவை? செஞ்ச அமலெல்லாம் எனக்கு நன்மையா தந்துரு, எல்லாரும் வந்து வந்து அள்ளிட்டு போயிடக்கூடாதே அல்லாஹ். அதே மாதிரி நீ ஏதாவது ஒன்று குற்றம் பிடிச்சிட்டீங்க, அப்படியும் நீ என்ன குற்றம் பிடிச்சி விடாதே அல்லாஹ். அப்போ இது ஒரு அற்புதமான பிரார்த்தனை. இந்த செய்தி வந்து இப்னு மாஜாவில் வருது. இது வந்து சஹீஹான ஒரு செய்தி. சஹீஹ் இப்னு மாஜாவில் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி பேசியிருக்கிறாங்க. அது மாதிரி இப்னு மாஜாவில் 3851 செய்தி, 3851 செய்தியாக வந்திருக்கிறது. அப்போ எனவே இந்த ஒரு விஷயம் என்ன,
மனிதனுக்கு ஆரோக்கியம் முக்கியமானது, அதை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆரோக்கியம் முக்கியமானது, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதற்கு பங்கம் விளையக்கூடிய, தீங்கிழைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? கடைபிடிக்க கூடாது, செய்யக்கூடாது. அப்ப முதலாவது இந்த சுருக்கத்தை பாருங்க. இப்ப இதுக்கு பின்னாடி வருது, அதை லேசாக உங்களுக்கு இதான்னு சொல்லிட்டு நான் இதில் இப்போ சொன்ன விஷயத்தினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு பிறகு எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க எப்படி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, ஏன் பிடிச்சிது அந்த சாப்பாடு, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் சாப்பிட்ற முறை எப்படி சாப்பிட்டாங்க, தண்ணீர் எப்படி குடித்தாங்க, புரியுதா? அதே மாதிரி எதை விரும்பி சாப்பிட்டாங்க, ஏன் விரும்பி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சாப்பாட்டு முறைகளை தடுத்தாங்க, சில குடிப்பு முறைகளை தடுத்தாங்க. அதே மாதிரி சில இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிக்கவே இல்லை, அதை எடுத்துக்கொண்டாங்க. அப்படி சில முக்கியமான விஷயங்கள் வந்திருக்குது. சில வழிகாட்டுதல்களுக்கும் அது நம்ம கற்பனையிலோட யோசிக்க மாட்டோம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்க மாட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான வழிகள் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பாக இருக்கும். இவ்வளோ நேரம் நாம் பார்த்ததுல ஆரோக்கியம் என்பது சொல்லும் பொழுது மனிதனுடைய உடல், உள்ளம், இந்த ரெண்டு ஆரோக்கியமும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த குர்ஆன் வசனத்துக்கு இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அல்-ஆராஃப்ல 31 வசனம், அல்-ஆராஃப் சூரா அல்-ஆராஃப்ல 31 வசனத்துக்கு இந்த வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபுக்கு எப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அல்ல சார், நம்ம பார்க்குற விளக்கம் என்ன, அவங்க சொன்ன விளக்கம் என்ன. அதே மாதிரி இது ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு நியாமத். அல்லாஹ் தந்த நியாமத்துக்களில் தீனுக்கு பிறகுள்ள மிக முக்கியமான நியாமத்து என்ன? ஆரோக்கியம். அப்போ ரெண்டு நியமத்துடைய விஷயத்தில் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? ஏமாற்றத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அந்த ரெண்டு என்ன? ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும். அதே மாதிரி 3 விஷயம் இருந்தால் அவருக்கு துனியாவே கிடைச்ச மாதிரி அதை பார்த்தோம் என்ன, ரைட். அதில் ஒன்று என்ன? உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி நாளை மறுமையில் அல்லாஹ் இதை பற்றி கேள்வி கேட்பான். அப்போ அல்லாஹ் என்கிட்ட கேட்குற கேள்வியில் ஒன்று தான் என்ன? உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்தேன். அப்போ அந்த ஆரோக்கியத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்யணும். இஸ்லாம் ஏன் இந்த உள்ளம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை ஏன் இஸ்லாம் எங்களுக்கு போதிக்குது? ஒரு மனிதன் அல்லாஹ்வை சிறப்பாக தரமாக நல்ல முறையில் வணங்கணும் என்பதற்காண்டி தான் ஆரோக்கியம் வலியுறுத்தப்படுகிறது. அதனால தான் நாளைக்கு மறுமையில ஆரோக்கியம் குறித்து கேட்கப்படுவார்கள் என்பது சூரா தக்காசுடைய கடைசி வசனத்துக்கு சில தஃப்சீர் ஆசிரியருடைய விளக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துல யகீன் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அதே மாதிரி என்னத்தை கேட்கணும்? முஆஃபத் கேட்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் கேட்கணும். அல்லாஹ்விடத்துல ஒரு மனிதன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், அவன் நிறைய பிரார்த்தனைகள் செஞ்சாலும் இது அடிக்கடி அவன் இதையும் அவனுடைய பிரார்த்தனைகளை இணைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. அதே மாதிரி கடைசியாக ஒரு மனிதன் செய்கிற பிரார்த்தனைகளில் இதை விட மிக சிறப்பான ஒரு பிரார்த்தனை செய்ய முடியாது. அந்த பிரார்த்தனையை நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். எனவே பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருக்கணும், அதற்கான வழிமுறைகளையும் பேணிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது சில ஆரோக்கியமான வழிமுறைகள், ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு ஆரோக்கியமான உணவு பழக்க முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், ரசூல் எங்களுக்கு காட்டி தந்த சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் பேசின விஷயங்கள் அதை நாங்கள் புரிந்து எங்களோட வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.